நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி பாருங்கள், பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி. அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவங்க ஒரு அஸ்ட்ராலஜர் பாருங்கள், ராகு கேதுவை பற்றி கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னாலே 80% பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ் போட்டுலாம் 80% மார்க் அந்த அஸ்ட்ராலஜர் வாங்கிடுறாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களா இருந்தாலும் இந்த ராகு கேது பாருங்க, எந்த ராசியில போறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்றோம்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள விடுறோம்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ள மொத்தமா நம்மள அமைக்க அவங்க டாமினேட் பண்றாங்க. பாத்தீங்களா, ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். இவங்களுக்குன்னு தனிப்பட்ட வீடு எதுவும் கிடையாதுங்க. இருந்தாலும் இவங்க என்ன, ஒரு ஜோதிடத்துல ஒரு விஷயம் உண்டு. அதாவது ராகு கேது உச்சமடையக்கூடியது விருச்சிக ராசிலையும், ராகு கேது நீச்சம் அடையக்கூடியது ரிஷப ராசிலையும் சொல்லுவாங்க. அதுக்கு பெருசா எந்தவித ஆதாரப்பூர்வமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இவங்க பேச்சு எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகர்வாங்க, ஆனா இந்த ராகு கேது மட்டும் பின்னோக்கி நகர்வாங்க. ராகு பாத்தீங்கன்னா இப்ப மீனத்துல இருந்து கும்பத்துக்கு போறாரு, அதே மாதிரி கேது கன்னில இருந்து சிம்மத்துக்கு போறாரு. புரியுங்களா? இவங்க பாருங்க 1.5 வருஷம் ஆகுது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு. இந்த 18 மாதங்கள் 18 மாதங்களாவது ராகு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா ராகு என்ன சொல்லுவாங்க ஜோதிடத்துல அப்படின்னா, மணி மந்திர ஔஷத போக போக்கிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேது இன்ஃபேக்ட் ராகு பத்தி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஜாதகத்துல ராகு எப்படி இருக்காரு அதை பொறுத்து அவங்களுக்கு குலதெய்வத்தினோட அனுகிரகம் இருக்கா, கடாட்சம் இருக்கா, குலதெய்வம் அவங்க வீட்டுல நடமாடுதா அப்படின்றது முதல் கொண்டு கண்டுபிடிக்க முடியும் ராகுனோட பொசிஷனை வச்சு. சரிங்களா? அதே மாதிரி கேத்துவை சொல்லணும் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தினோட காரகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராகு பாருங்க நல்ல ஸ்தானத்துல இருக்கான், அதாவது 9, 11 அப்படி ஜாதகத்துல இருக்கான்னா அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு. பொதுவா இந்த ராகுவும் கேது என்னன்னா அந்நிய நாட்டு கிரகங்கள் அப்படின்ற கருதப்படுறது. ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ராகுனோட கேதுவும் அமர்ந்திருக்கும் போது அவங்களுக்கு ஃபாரின்ல வேலை செய்யறதுக்கு, ஃபாரினோட அவங்க கம்பெனிஸ் டைப் இருக்கிறதுக்கு, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், கடல் தாண்டி வேலை செய்யக்கூடிய யோகம், இப்படி நிறைய விஷயம் இருக்குதாங்க செய்யுது. சரி, இப்ப கேதுவை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சேன். கேதுவை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் வேணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும். புரியுதுங்களா? இஷ்ட தெய்வத்துக்கு காரகனா இருக்கக்கூடியவன் கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறதும் கேது வழிபாட்டினால முடியும். கேது ஜாதகத்துல பெருசா நல்லால பாபரோட இணைஞ்சிருக்காரு, இல்ல பாபரோட பார்வை இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, தீராத இன்க்யூரபிள் டிசார்டர்ஸ் வரதும் கேது காரணமா இருப்பான். பொதுவா ராகு நல்லா இருக்கவங்க என்னென்ன மாதிரி தொழில இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருப்பாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாம்பு பண்ண வச்சிருப்பாங்க, பாம்பாட்டுறவங்களா இருப்பாங்க, பாம்பாட்டிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஃபாரின் அம்பாசிடர்ஸா இருப்பாங்க, அந்த காலத்துல ஒற்றர்களா இருந்தாங்க. புரியுதுங்களா? அதுக்கும் மேல இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் மீடியா, ஓகேங்களா, ஒரு பிரம்மாண்டமான ஒரு கம்பெனில வேலை, இந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேது நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா ஜோதிடத்தை சிறந்து விளங்கலாம், மத போதகரா இருக்கலாம், துறவற வாழ்க்கை மேற்கொள்ளலாம், இந்த அமானுஷமான ஒரு சக்திகளோட கையாளலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ராகு கேது ரிலேட்டடான விஷயங்க. சரி, அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போற பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், பொதுவாக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சூரியன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால ஆளுமை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்பவே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள். சனி பெருசாக நல்லா இல்லை, அஷ்டமத்து சனியாக இருக்கார். அஷ்டமத்து சனியால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் போகுது. அதை நீங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்க தான் போகிறீங்க, தயாராகிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி,
இப்ப ராகு கேது பயிற்சி, ராகு கேது ஃபேவரா இருக்காங்களா? இவங்களாவது நம்மளுக்கு நல்லது செய்வாங்களா? அப்படின்னு நெறைய சிம்ம ராசி அன்பர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க. உண்மை என்ன அப்படின்னா, அதுவும் பெருசா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ராகு பகவான் 7ஆம் பாவம். ஆனா நெறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஒரு சில தீய பலன்களும் இருக்க தான் செய்யுது. ராகு பகவான் 7ஆம் பாவம், கேது பகவான் 1ஆம் பாவம். இவங்க 2 பேரையும் ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க. எப்படி அப்படின்னா, சனி பகவான ஓவர்டேக் பண்றது தான் கஷ்டம். ஏன்னா, அவரு ரொம்ப நீதிமான் இல்லைங்களா? நியாயமான கிரகம், ஈஸ்வர பதவி பெற்றவன். ஆனா, இந்த ராகு, கேது ராட்சஸ். ஸோ, இந்த ராட்சஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஈஸியா வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உண்மைய சொல்லணும் அப்படின்னா, நம்ம நெறைய கும்பிட்டா அவங்க ஏமாந்துருவாங்க. ஏமாந்து நம்மளுக்கு நெறைய நற்பலன்கள குடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பரிகாரமும் நான் சொல்றேன். கண்டிப்பா செய்யுங்க. சரி, ராகு 7 அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கலத்திரஸ்தானத்துல ராகு. கலத்திரஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால, உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் நீங்க வந்து பாருங்க சிம்ம ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மனம் முட்டும். மனசஞ்சலம், ஒரு பிரிவினை, மனரீதியான பிரச்சனை, குழப்பம், ஒரு சந்தேகம் மேலோங்குறது, ஒருத்தவங்களோட நடத்தையில இன்னொருத்தவங்களுக்கு ஒரு டவுட் வர்றது, அவங்க தேவையில்லாம உங்கள வேவு பார்க்கறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். 7ஆம் பாவம் அப்படின்றது ஆண், பெண் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ப மட்டும் குறிக்கிறது இல்லைங்க. உங்களோட பார்ட்னர்ஸ் இப்ப நீங்க தொழில்ல பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்குமான ஒரு உறவு முறைகளையும் குறிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது. சரி. இந்த 7ஆம் பாவம் அது மட்டும் இல்லைங்க. வியாபாரம், திருமணம், பிரயாணம், மரணம் இதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, சிம்மராசி அன்பர்களா இருக்கீங்க. இப்ப வரம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, திருமணத்துல தாமதம் அப்படின்றது கண்டிப்பா வரும். உறவுக்காரவங்களோட சண்டை, சச்சரவு, முக்கியமா ஒய்ஃபோட சண்டை, சச்சரவு, ஹஸ்பண்டோட சண்டை, சச்சரவு இப்படின்றது வரும். நெறைய ஹஸ்பண்ட், ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியறதுக்கும் காரணமா இருக்கும். இந்த ராகு பகவான் 7 அப்படின்றது நெறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவினையை ஏற்படுத்தும். சனி பகவானே அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. பியாண்ட் தட் இவரும் கொஞ்சம் எரியிற விளக்குல எண்ணெய ஊத்துற மாரி ஊத்துவாரு. அப்ப பிரிவினை அப்படின்றது ஏற்படுறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. சிம்மம் வந்து பாருங்க, இப்பத்தைய காலகட்டத்தில நெறைய பேரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை, ஒரே வீட்ல பிரிஞ்சு இருக்கிறது, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறது, கோச்சிட்டு போயிடுறது, வரமாட்டேன்னிடுறது, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றது, இப்படி நெறைய விஷயம் வருங்க. ஒரு நல்லதும் இருக்கு. 7ஆம் பாவத்துல ராகு இருக்கிறதுனால. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர்வீக சொத்து நம்மளுக்கு ஆல்ரெடி அ பூர்வீக சொத்து பல கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் சாதகமா வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து பறி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படியும் பாசிட்டிவ் அதாவது இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு, இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பெரும்பாலானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பறி போறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகு 7ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் செக்ஸ் அதாவது சேம் செக்ஸ் அட்ராக்ஷன் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆண் ஆண்மேல் ஆண்பால் ஈர்க்கப்படுவார், பெண் பெண்பால் ஈர்க்கப்படுவார் அப்படின்னு சொல்லும். அதாவது லேடீஸ் இன்னொரு லேடி மேல அட்ராக்ட் ஆவறது, ஜென்ஸ் இன்னொரு ஜென்ஸ் மேல அட்ராக்ட் ஆவறது அப்படின்றது வருங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, நம்பளுக்கு வேலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து ட்ராபேக் கிடையாது. வேலையில, தொழில்ல பெருசா கிடையாது. ஆனா, நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அப்டின்னா மட்டும் அதில கொஞ்சம் காஷியஸா இருங்க. சரிங்களா? பிசினஸ் பார்ட்னர்ஸ் இதுவரைக்கும் நாங்க வந்து பிசினஸ் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணலைங்க. இப்போ வந்து ஒரு தொழில் தொடங்க போறோம். அத வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமான்னு யோசிக்கிறோம் அப்டின்னா, வேண்டாம். இந்த காலகட்டம் ஏத்த காலகட்டம் கிடையாது அப்டின்னு சொல்லலாம். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சக்சஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி. இப்ப இந்த ராகு 7ஆம் பாவத்துல இருக்கிறது, தொழில்ல நல்ல முன்னேற்றம், மேன்மை இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனா குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், பஞ்சாயத்துக்கள் ஓட தான் செய்யும். நெறைய பேர் பிரிவினை ஆகுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பரிகாரம் பொதுவா வந்து பாருங்க, இந்த ராகு 7ல அப்படின்னா நம்ம பரிகாரம் ஒண்ணு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு விளக்கு ஏத்துறது அப்படின்றது ஒரு உன்னதமான பலன குடுக்கும். இந்த ராகு 7ஆம் பாவம், அதாவது 7ல வந்து உட்கார்றாரு அப்படின்னும்போது, குலதெய்வத்தினோட அனுகிரகம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அப்ப குலதெய்வ வழிபாடு முடியும் அப்படின்னா, உங்க குலதெய்வம் பக்கத்திலேயே இருக்காரு அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை போங்க. குலதெய்வம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது, இந்த 18 மாசத்துல 1 1/2 வருஷத்துல 3 முறையாவது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. பண்றது ஒரு உன்னதமான பலன குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்க, கேது 1ஆம் பாவம். இந்த லக்னத்துல கேது, சுயஸ்தானத்துல கேது, ஜென்மத்துல கேது அப்படின்னு பல விதமா இத சொல்லுவாங்க. இந்த கேது 1ஆம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க, ஒரு இனம் புரியாத குழப்பம், இனம் புரியாத நடுக்கம், இனம் புரியாத பயம், ஒரு அமைதி இல்லாத ஒரு மனம் இதை ஏற்படுத்துவாரு. அதே மாரி திடீர் திடீர்னு இந்த ஜென்மத்துல கேது இருக்கிறது விட்டேத்தியான ஃபீலிங். என்னடா வாழ்க்கை? அட போடா! என்ன வாழ்க்கை? என்னத்த ஓடுறோம்? என்னத்த வாழுறோம்? அப்படின்ற ஒரு சென்சேஷனும் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவா ஜென்மத்துல கேது வந்தாரு அப்படின்னா எதுவுமே எளிதா கிடைக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அந்த சாதாரண விஷயத்த நம்ம போராடி, போராடி, போராடி வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தடைகள் நெறைய இருக்கும். அந்த தடைகளையும் மீறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி பண்றோம் அப்படின்னா, அந்த முயற்சி சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. "ஐய்யய்யோ! தடைகள் வருதே! நான் உட்கார்ந்துருவேன். என்னால முடியாது." அப்படின்னா, இது வந்து சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாரி யாருக்கு வந்து ஜென்மத்தில கேது வந்து உட்கார்ந்தாலும் இப்ப சிம்மம் உங்களுக்கு ஜென்மத்தில கேது வந்து உட்கார்றாரு. இது சுய ஜாதகத்திலே கேது ஜென்மத்தில வந்து உட்காருது அப்படின்னா கூட, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அறிவு, நம்மளோட ஆற்றல், நம்மளோட புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, உயர்வுக்காக முக்கியமா மத்தவங்கள உயர்த்தறதுக்காக, நம்ம உயர்வுக்காக, நல்ல காரியத்துக்காக பயன்படுத்திக்கணும். மத்தவங்கள தாழ்த்தறதுக்கு, மத்தவங்கள கெடுக்கிறதுக்கு நம்மளோட புத்திசாலித்தனத்த பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுக்கு வந்து நம்பளுக்கே அது வந்து ஆப்போசிட்டா போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது வந்து பாருங்க, எப்பயுமே உங்களோட அறிவ நீங்க நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மனத எப்பயுமே ஆக்கப்பூர்வமா வச்சுக்கோங்க. சிம்மம் இது வந்து சேலஞ்சிங்கான டைம் தான். ஆல்ரெடி வந்து நான் வந்து என்னோட சனி பெயர்ச்சியிலே சொல்லியிருப்பேன். ஒரு சவால்களை சமாளிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ராகு, கேதுவும் உங்களுக்கு அந்த மாரி ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. சரி, கேது பகவானுக்கு வந்து நம்ம பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா? அப்ப கேது பகவான பசிஃபை பண்றதுக்கு என்ன அப்படின்னா, நெத்தியில எப்பயும் அம்பிகைய கும்பிட்டுட்டு ஒரு குங்குமம் அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த நெத்தியில எப்பயுமே குங்குமத்தோட இருக்கும்போது கேது பகவான் பசிஃபை ஆவார். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் குரங்கு இருக்கு பார்த்தீங்களா? குரங்குகள் நீங்க எப்ப குரங்குகள பார்த்தாலும், அந்த குரங்குகளுக்கு உணவு அப்படின்றது குடுங்க. அதுவும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வெல்ல உருண்டை இருக்கு பார்த்தீங்களா? இந்த அச்சு வெல்லம். அச்சு வெல்லம் குரங்குங்களுக்கு தர்றது, பழங்கள் தர்றது, முக்கியமா அச்சு வெல்லம், இல்ல இனிப்பு வெல்லம் கலந்த ஒரு உணவு. இந்த பணியாரம் அந்த மாதிரி குரங்குகளுக்கு குடுக்கறது அப்படின்றது அதி உத்தமமான பலன்கள குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மம் பொறுமையா, நிதானமா, இறையுணர்வோட இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அதீத மன வலிமையோட நாங்க சொன்ன பரிகாரத்த செஞ்சுட்டு வரேங்க அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள்.